Swap time. Managers, உங்கள இருந்து யார நாமினேட்டட் ஜோனுக்கு அனுப்ப போறீங்கன்னு முடிவு செய்யுங்க. பிக் பாஸோட இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா மேனேஜர்ஸ் விசஸ் எம்ப்ளாயீஸ் டாஸ்கில் நடந்த ஸ்வாப்பை பற்றி தான் மோஸ்ட்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வாப்பை பற்றி பார்க்கலாம். என்ன அப்படின்னா மேனேஜர்ஸ் எல்லாம் ஒருத்தரை சூஸ் பண்ணி நாமினேட்டட் ஜோனான எம்ப்ளாயீஸ் ஜோனுக்கு ஒருத்தரை வந்து சென்ட் பண்ணணும். அண்ட் தென் எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒருத்தரை சூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணி மேனேஜர்ஸ் டீமுக்கு ஒருத்தரை வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. அப்படிங்கிற நிலையில் மேனேஜர்ஸ் டீம் போய் மேனேஜர்ஸ் கிட்டலாம் கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா வாலண்டராக யாராவது போகிறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கும்போது சௌந்தர்யா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து சௌந்தர்யாவை சூஸ் பண்ணியிருப்பாங்க நாமினேட்டட் ஜோனுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் எம்ப்ளாயர்ஸ் டீமில் யாரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னா ரஞ்சித் அவரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பதர் சவுண்ட் கேட்டவுடனே எல்லோரும் லிவிங் ஏரியாவுக்கு போய் அவங்கவுங்க சாய்ஸை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கேட்டிருப்பாரு இதில் யாருக்கா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்போ போத் ரெண்டு டீமுமே வந்து இல்லை வேண்டாம் இவங்க ரெண்டு பேருமே இந்த பக்கம் இவங்க எனக்கு வேணாம் அந்த பக்கம் அவங்க எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து அகைன் டிஸ்கஸ் பண்ணுங்கள் பட் நெக்ஸ்ட் டைம் நான் கேட்க மாட்டேன் அதுதான் வந்து ஃபைனலு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அகைன் தேர்வு செஞ்சு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேனேஜர்ஸ் டீம் வந்துட்டு விஷாலை வந்து நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எம்ப்ளாயீஸ் டீம்லேருந்து அருணை வந்து நாங்கள் மேனேஜர்ஸ் டீமுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஃபைனல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா முத்து வந்துட்டு நம்ம அருணை வெல்கம் பண்ணுவார் ஃபார் மேனேஜர்ஸ் டீமுக்கு. அருண் அங்கே போய் முழுக்க எம்ப்ளாயீஸ்க்காக மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் வந்து மேனேஜர்ஸ் அப்படின்னு ரொம்ப டாப்பில் இருக்காதீங்க, அவங்க இஷ்யூஸ் எல்லாத்தையும் அவங்க இடத்துலேருந்து பாருங்கள் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ளாயீஸ் சைடை தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அது யாருக்குமே பிடிக்காமல் இருந்துச்சு மேனேஜர்ஸ் சைடில், மேனேஜர்ஸ் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே. அருண் சொன்னதுக்கு ஜாக்லின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்களும் தான் வேலை செய்கிறோம், அங்கே வந்து ஏசி இல்லை இங்கே ஏசி இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம், அவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்க நாங்கள் படலன்லாம் கிடையாது நாங்களும் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து நீங்கள் வந்துட்டு மேனேஜர் சைடில் இருக்கீங்க ஸோ எல்லா விஷயத்தையும் மேனேஜர் வியூவிலேருந்து பாருங்கள், நீங்கள் வந்து தொழிலாளர் வியூவிலேருந்து எல்லாத்தையும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அருணுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறதையும் கேளுங்க என் மாதிரி நியாயம் இருக்குது அப்படின்னும்போது எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் ஒரு பக்கம் இருக்கோம் நீங்கள் மட்டும் ஏன் தனியாக பேசுகிறீங்க அப்போ நீங்கள் தான் மாறணும் அப்படின்ற மாதிரியே அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அருண் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பார். இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப டாப் 8 நினச்சிட்டு இருக்காதிங்க அது வந்து கோமாளித்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். உடனே ஜாக்லினும் முத்துவும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கோமாளி கோலை அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ரூல் புக்கை யூஸ் பண்ணுங்கள், மேனேஜர் மாதிரி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அருண் அகைன் சொல்லியிருப்பாரு நான் வந்து எம்ப்ளாயீஸ்க்காக தான் பேசுவேன் அப்படின்னு. மஞ்சரி சொல்லுவாங்க நீங்கள் பேசுங்க உங்களை யார் வேணான்னு சொன்னது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த பஜர் சவுண்ட் கேட்குது. ஸோ இது ஸ்வாப் டைம் 2 செகண்ட் ஸ்வாப் டைம் பண்ணுறதுக்கான நேரம். பிக் பாஸ் வந்து அகைன் சொல்லியிருப்பார் மேனேஜர்ஸ் வந்துட்டு யார் மேனேஜருக்கான வேலையை ஒழுங்காக பண்ணலையோ அவங்கள வந்து எம்ப்ளாயீஸ்க்கும், எம்ப்ளாயீஸில் யார் வந்து மேனேஜர் அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து மேனேஜர் டீமுக்கும் மாற்றுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ஸ்வாப் வந்து திரும்ப நடந்திருக்கும். மேனேஜர்ஸ் டீம்லேருந்து அருணை தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. தர்ஷிகா என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் வந்து நம்ம கூட ஒத்து போக கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ளாயீஸ்க்காக மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. மஞ்சரியும் அதான் சொல்லியிருப்பாங்க அருணே போட்டோம் அப்படின்னு. தீபக்கும் அருண் போட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து இன்னும் மேனேஜர் மைண்ட் செட்டுக்கு வரல, ஃபஸ்ட்டு டே தான் இருந்தாலும் வந்து நீங்கள் தனியாக தெரியுறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா இஷ்யூவையும் அவங்க சைட்லேருந்தே பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் சௌந்தர்யா மட்டும் நோ சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்த உடனே ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அவரை அப்படின்ற மாதிரி. என்ன கேட்டால் தர்ஷிகாவை தான் நான் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. முத்துக்குமரன் ஃபைனல் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அருண் தான் வந்து 99.9% வந்துட்டு எம்ப்ளாயீஸ்க்காக மட்டும்தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து அருணையே திரும்ப வந்து எம்ப்ளாயீஸ் டீமுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ற ஒரு முடிவாக இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து நம்மளோட எம்ப்ளாயீஸ் டீமில் எல்லோரும் சேர்ந்து பவித்ரா தான் நல்லா சூப்பராக வேலை செய்கிறாங்க, அன்ஷிதா சத்யா ரயான் எல்லாருமே வந்து முடிவு பண்ணி பவித்ராவை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி மேனேஜர் டீமுக்கு சென்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக இந்த ஸ்வாப்பும் முடியுது. அருண் வந்து அகைன் எம்ப்ளாயீஸ் டீமுக்கு வந்ததுக்கப்புறமா முத்துக்குமரனை பற்றி பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி பேச கற்றுக்கிட்டு பேசுகிறது மட்டுமே ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்கான், சூப்பராக பேசிகிட்டு இருக்கான், அவன் இந்த சரியான மவுத் பீஸு, அடுத்தவங்களோட மூளையெல்லாம் இவன் யூஸ் பண்ணிக்கிறான், அது மூலிமா இவன் பேசி நல்லா வந்து பிரபலம் ஆகிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து திரும்ப வந்து ஒரு பஸர் சவுண்ட் வரும். என்னடா திரும்ப ஸ்வாப்பா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு டாஸ்க் இருக்கும். என்ன அப்படின்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பார் மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து எம்ப்ளாயர் சைட்லேருந்து ஒருத்தரை நாமினேஷன் ஃப்ரீ ஜோனான மேனேஜர் ஜோனுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் எல்லாம் சேர்ந்து மேனேஜர்ஸ் டீம்லேருந்து ஒருத்தரை நாமினேட்டட் ஜோனான அந்த எம்ப்ளாயீஸ் ஜோனுக்கு ஒருத்தரை கொண்டு போகணும், அதாவது மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் மேனேஜர்ஸ் டீம்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நம்ம வந்து அன்ஷிதாவை செலக்ட் பண்ணிக்கலாம், அவங்க தான் சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ரமோஷனாக வந்துட்டு இந்த மேனேஜர் டீமுக்கு வரது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எம்ப்ளாயீஸ் டீம்லாம் சேர்ந்து மஞ்சரியை கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. அகைன் வந்துட்டு நம்மளோட லிவிங் ஏரியாவில் போய் இது சொல்லிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் கேட்பாரு, யாருக்கா ஏதாவது இஷ்யூ இருக்கா, யாராவது மாற்றணுமா அப்படின்னு கேட்கும்போது திரும்ப அகைன் டிஸ்கஷனுக்கு போயிடுவாங்க. அப்படியே போயிட்டு திரும்ப என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வகையில் திரும்ப டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறமா மேனேஜர்ஸ் டீம்லேருந்து முத்து வந்து எம்ப்ளாயர்ஸ் டீமுக்கு போவார், எம்ப்ளாயர்ஸ் டீம்லேருந்து அருண் வந்துட்டு அகைன் மேனேஜர்ஸ் டீமுக்கு போவார். இதுதான் இந்த ஸ்வாப்போட ஃபைனலாக முடிஞ்சது. இது முடிஞ்சோடனே முத்து வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எம்ப்ளாயர்ஸ் டீமுக்கு போயிட்டு அவர் வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணணும் இல்லையா, அவர் போயிட்டு அந்த டாய்லெட்டுக்கான சைக்கிளை வந்துட்டு பெடல் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அவர் ஒழுங்காகவே பண்ணியிருக்க மாட்டார், விளையாண்டுக்கிட்டு சுற்றிட்டு கையெடுத்துக்குவார், இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்ஷிதாவும் அவருன்னு சொல்லுவாங்க, ஒழுங்காக பெடல் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் காலில் பண்ணுவேன், கையில் பண்ணுவேன், விளையாடுவேன், சுத்தனா போதுமில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இல்லை இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வரைக்கும் யாருமே இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது ஜாலியாக இருக்குது, நான் வந்து விளையாட போகிறேன், தப்பு இல்லை, சுத்தனா போதுமில்ல இப்படின்னு திரும்ப சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சைடில் வந்து ஜாக்லினுக்கு தண்ணி வந்திருக்காது. இப்படி பண்ணோன்னா இந்த பக்கம் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சிறந்த எம்ப்ளாயி அந்த ஒரு ரெகக்னிஷன் நடந்துகிட்ருக்கோம். அப்போ வந்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்க, சிறந்த எம்ப்ளாயி கோஸ் டு அன்ஷிதா அப்படின்னு. அன்ஷிதாவுக்கு கிடைச்ச இந்த ஒரு விஷயத்தால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2 தடவை வந்து ஷிஃப்ட் மாற்றிக்கலாம். இப்போ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப முடியல அப்படிங்கும்போது அன்ஷிதா பார்த்து வேற ஒருத்தவங்கள ஷிஃப்ட் மாற்றலாம் அப்படின்ற ஒரு பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லுவாங்க. அதே மாதிரியே ஒரு பக்கம் பெஸ்ட் பிளேயர் இருந்தால் வேர்ஸ்ட் பிளேயர் இருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேர்ஸ்ட் பிளேயர் இந்த தடவை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அண்ட் தென் தீபக் வந்துட்டு இந்த பக்கம் அருண் அண்ட் பவியை வந்து வெல்கம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே புதுசு ஃபார் மேனேஜர்ஸ் டீம். அண்ட் தென் அருண் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு காயின் மாதிரி இருப்பேன், எனக்கு வந்து எம்ப்ளாயீஸ் சைடும் தெரியும், அந்த மேனேஜர் சைடும் எப்படி இருக்குன்னு கற்றுக்கிட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. பவியும் சொல்லியிருப்பாங்க, நானும் வந்து போத் சைடு இருப்பேன் அப்படின்ற மாதிரி. தர்ஷிகா சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, அடுத்து யூனியன் லீடரும் செலக்ட் பண்ணணும், ஸோ எம்ப்ளாயீஸ் டீம்லேருந்து ஒரு 3 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க, அதில் தான் அங்கே ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி யூனியன் லீடராக வந்து மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி. ஆத்தர் வந்து அன்ஷிதா சொல்லியிருப்பாங்க, ரயான், ரஞ்சித், ராணவ் இவங்க 3 பேர்த்தையும் செலக்ட் பண்ணுறேன் ஃபார் யூனியன் லீடருக்கு, இந்த 3 பேர்த்துலேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் வருது என்ன அப்படின்னா, டாய்லெட் சைக்கிளில் வந்துட்டு ஒழுங்காக பெடல் செய்கிறதுனால பாத்ரூம் ஏரியாவை யாரும் பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உடனே எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம், ஏன் அப்படிங்கும்போது எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம முத்துக்குமரன் தான் ஒழுங்காக பெடல் பண்ணல அப்படிங்கும்போது ராணவ் சொல்லியிருப்பாரு, எனக்கு தெரியும் அவர் வந்துட்டு ஒழுங்காக பெடல் பண்ண கிடையாது, பண்ணிட்டு கை எடுத்துருவாரு அப்படின்னு. உடனே பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, குட் அப்சர்வேஷன் ராணவ் அப்படின்னு. உடனே வந்து ரொம்ப எல்லோரும் சோகமாக இருக்காங்க, என்னடா இப்போ நம்மளால் யாராலையுமே பாத்ரூம் வந்து யூஸ் பண்ண முடியாதோ அப்படின்னு. உடனே முத்துக்குமரன் வந்துட்டு எந்திரிச்சு நின்று, நான் பண்ண தப்புக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க பிக் பாஸ், என்னால் எல்லாரும் அஃபெக்ட் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் சொல்லிட்டாரு, பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு மேனேஜர்ஸ் டீம்லேருந்து நல்லா ஒன்று டிஸ்கஸ் பண்ணி இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, கிச்சனில் வந்து நம்ம குக் பண்ணும்போது கேஸ்க்கான பெடலை வந்துட்டு இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து செய்யட்டும், அப்போ தான் வந்து அவர் கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு. உடனே தர்ஷிகா சொல்கிறாங்க, ஒழுங்காக வேலை செய்யாததுனால தானே இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும், ஸோ அவர் ஏன் திரும்ப வேலை செய்ய வைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. இருந்தாலும் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. ஜாக்லின் வந்து ஒரு தடவை தப்பு பண்ணால் இந்த மாதிரி திரும்பவும் அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதை வந்து நம்ம அவருக்கு திரும்பவும் சரியாக பண்ணுறதுக்கான வாய்ப்பை தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் தர்ஷிகா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவன் ரியலைஸே பண்ணலை, அதாவது அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறத ரியலைஸே பண்ணலை அப்படின்னு. ஜாக் மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. அகெயின் முத்துக்குமரன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் அமைதியாக தான் இருந்தேன், என் மேலே தப்பு இருந்ததுனால தான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு. ஸோ பனிஷ்மெண்ட் வந்துட்டு அவர் கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்களா ஸ்டாப்னு சொல்கிற வரைக்கும் முத்துக்குமரன் தான் வந்து அந்த கேஸ்க்கான பெடலை வந்து மிதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு இன்னொரு விஷயமும் வந்து ரிவேல் ஆயிரும். என்ன அப்படின்னா, எல்லாரும் மேனேஜர்ஸ் டீம்ஸ்லாம் முடிவு பண்ணி ரயான், ரஞ்சித், ராணவ் இவங்க 3 பேர்த்துலேருந்து ராணவை வந்துட்டு யூனியன் லீடர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ராணவோட வாய்ஸும் எல்லாத்துக்கும் கேட்கணும், அவரோட குரலும் எல்லாத்துக்கும் தெரியணும், அவரும் எல்லா ஒர்க்கையும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை ஒரு யூனியன் லீடராக நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
இன்னொரு டாக் என்ன இந்த பக்கம் போயிட்டுருக்குன்னா, முத்துக்குமரன் தப்பு பண்ணால் அப்படியே விட்டுடுறாங்க, ஜாக்லின் போய் சப்போர்ட் பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க, இதுவே நம்ம பண்ணியிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால், தர்ஷிகா, அருண் இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பண்ணதுனால மட்டும் விட்டாங்க, நம்ம பண்ணால் வந்து நம்மளை கிழிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. முத்து வந்து அன்ஷிதா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, என்ன அப்படின்னா, நான் வந்து ஒத்துக்கிட்டேன், அப்புறம் ஏன் வந்து எல்லாரும் சேர்ந்து என்னை வச்சு செஞ்சிட்ருக்காங்க, நான் தப்பாக ஒத்துக்கிட்டேன்ல, ஏன் மாதிரி தான் தப்பு அப்படின்னு. அதே மாதிரி என்னோடய ரியாக்ஷன் அதான், நான் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன், நான் அமைதியில் தான் இருப்பேன், அந்த இடத்துல அழுந்தால் மட்டும்தான் நான் வந்து தப்பு பண்ண ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, தர்ஷிகா வந்து ஏன் எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க, இப்போ நீங்கள் கூட எனக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கீங்க அன்ஷிதா, ஆனால் வந்து தர்ஷிகா ஏன் அந்தளவுக்கு ரேஸ் ஆனாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நடந்த எபிசோடை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே எல்லா எபிசோடை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.